Loving greetings to you all, the highly exalted name for Lord and Savior Jesus Christ. உன்னதமான இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். I am the second born in the family. நான் என் பெற்றோருக்கு இரண்டாவதாக பிறந்த பிள்ளை. She is the eldest. எல்சி மூத்தவங்க. The one who shared the testimony. She is the eldest. எனக்கு முன்பாக சாட்சி சொன்னவங்க மூத்த சகோதரி. But till today many have the doubt because of my stature. I am more like my dad. நான் என்னுடைய அப்பாவை போல நான் அதிகமாக இருக்கிறதுனாலே அநேகருக்கு சந்தேகம் எழும்பலாம், நான் தான் மூத்த பிள்ளை என்று சொல்லி. I am the first born. I have the resemblance, I have the walk. நான் எங்கள் அப்பாவை போல சாயலிலே இருக்கிறேன். அது மாத்திரமல்ல என்னோட நடையும் என் அப்பாவை போல இருக்கும். I wish spiritually also I'll be like my dad sometime. நான் மிகவும் ஆசைப்படுகிறேன் என் அப்பாவை போல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று. I am eternally indebted to my Savior, my Lord Jesus Christ, for giving me the grace to be born into this family. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நித்திய காலமாக நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட குடும்பத்திலே ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நான் பிறந்ததற்காக. Next to God's love, I would never dare to trade anything in this world for the love of my parents. ஆண்டவராகிய தேவனுடைய அன்புக்கும் நேசத்துக்கும் அடுத்தபடியாக என்னுடைய பெற்றோரின் அன்பை நான் எந்த ஒரு காரியத்தை கொண்டும் நான் அதை விட்டுவிடவும் மாட்டேன். அது லேசாக எடுக்கப்படுகிற காரியமும் அல்ல. I am not worthy in any way. நான் எந்த வகையிலும் அப்பேற்பட்ட அன்புக்கு தகுதியானவள் அல்ல. They loved me. They loved, of course, all the 6 children equally. அவர்கள் என்னை நேசித்தார்கள். எல்லா 6 குழந்தைகளையுமே நேசித்தார்கள். And they were always there for us. எப்பொழுதுமே எங்களுக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள், இருந்தார்கள். Easily approachable. நாம் எளிதாக அவர்களை அணுக முடியும். My mother is a bit strict. என்னுடைய அம்மா கொஞ்சம் கடினமாக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, எங்கள்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்பா இஸ் ஈஸி கோயிங். அப்பா எதையுமே எளிமையாக நடத்துவாங்க. ஹி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. அவங்க ரொம்ப எங்களோடு கூட சிநேகிதமாய் அன்பாய் ஒரு நண்பனை போல இருப்பார்கள். ஐ கேன் ஷேர் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் எனி டைம் வித் மை டாட். எந்த நேரத்திலும் எதை குறித்தும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் அப்பாவோடு கூட நான் எந்த காரியத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியும். He was always there. அவர் எப்பொழுதுமே எனக்காக இருந்தார். Sometimes it would even become 11 o'clock or 12 o'clock, then he would say, I have to sleep, please leave me. சில நேரங்களிலே அப்பாவை நான் மிகவும் பிந்தி கூட 11 மணி 12 மணி அப்படி நேரங்களிலே கூட நான் அவங்களோடு கூட பேசி கொண்டிருப்பது உண்டு. ரொம்ப நேரமானவுடன் அப்பா விட்டு நான் தூங்கணும்னு சொல்லுவாங்க. Even now when he comes to stay in our house, it continues. இப்பொழுதும் அதே ஒரு உறவு எங்களுடைய வீட்டில் வந்து அவங்க தங்கும் போதும் இருக்கிறது. So he was supposed to see me. I had a surgery recently, so he was supposed to come and see me on Monday. எனக்கு மாதத்துக்கு முன்பாக ஆப்ரேஷன் நடந்தபடினாலே அப்பா வந்து திரும்பி வரும்பொழுது என்னை வந்து பார்க்கிறதாக இருந்தது. So I was waiting for him. நான் அவருக்காக காத்து கொண்டிருந்தேன். On his way back home to Punamalli, he was supposed to stay the one day with me and then proceed. நேபாளிலிருந்து வந்து பூந்தமல்லிக்கு போகிறதுக்கு முன்பாக என்னோடு கூட ஒரு நாள் தங்குகிறதாக திட்டமிடப்பட்டிருந்தது. The Lord, it has pleased the Lord to take him. ஆனால் அவரை எடுத்துக்கொள்வது ஆண்டவராகிய தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. The Lord comforted me. கர்த்தர் என்னை ஆற்றினார், தேற்றினார். The next day in my portion, Isaiah 62 verse 4, Beulah land, he said, that is your home. Beulah land is not your home, is heaven. So your dad is there.
அடுத்த நாள் என்னுடைய அனுதின வேத வாசிப்பில் ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உன் தேசம் பியூலா என சொல்லப்படும் என்று சொல்லி நீ எப்சிபா உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும், கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இது அல்ல உன்னுடைய தேசம் அது என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். I learned a lot of spiritual things. We all observed him very keenly. He was not just a mere preacher. He practiced whatever he preached. என்னெல்லாம் அவங்க பிரசங்கித்தாங்களோ அது அப்பா அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டுபிடித்தாங்க. ஏன்னா அவங்கள நாங்கள் எப்பயுமே கவனித்து கொண்டே இருப்போம், அவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உற்று நோக்கி கொண்டே இருப்போம். இந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவங்க பிரசங்கித்தபடி வாழ்ந்தாங்க. All Christian parents, we teach train our children to read the Bible every day. கிறிஸ்தவ பெற்றோர்களாகிய நாம் எப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகளை தினமும் வேத வாசிக்க வேண்டும் என்று சொல்லி பழக்குகிறோம். But my parents, especially my father, he made this book a prize, the most prized possession. So this is the most prized possession to me. So he made it that way. என்னுடைய பெற்றோர்கள், குறிப்பாக என்னுடைய தகப்பனார், எனக்கு இந்த புத்தகத்தை ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாக நான் கொள்ளும்படியாக என்னை பழக்குவித்தார். Yes, for each and every need I would say, Lord, to whom shall I go? You have the words of eternal life. நான் என்னுடைய ஒவ்வொரு தேவைக்கும் நான் ஆண்டவரை நோக்கி சொல்லுவேன், நான் யாரிடத்தில் போவேன் ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே வருவேன், உம்மிடத்திலேயே ஜீவ வார்த்தைகள் உண்டு என்று சொல்லுவேன். So the preciousness of God's word that was instilled in me by my father. என்னுடைய அப்பாவால் இந்த வார்த்தையில் இருக்கிற மகத்துவத்தையும் இது விலையேற பெற்றது என்ற காரியத்தையும் குறித்து நான் உணர்த்தப்பட்டு அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்பியாசிக்க ஆண்டவர் அப்பா மூலமாய் தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். So he would encourage me not only just read the word of God, meditate, memorize, study the word of God, delve deep into the word of God. நான் கற்றுக்கொண்டது என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஆழமாக கற்க வேண்டும், அதன்படியாக நாம் வாழ வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும். So I made it a point to memorize few verses every day and then start my homework. என்னுடைய வீட்டு வேலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் வேதாகமத்தில் when I was a student, before doing my homework, I used to read my daily portion, then memorize a few verses from the Bible and then start doing my homework. நான் பள்ளிக்கு படிக்கிற காலங்களிலே என்னுடைய ஹோம்ஒர்க் வீட்டில் கொடுத்துருக்கிற வீட்டு பாடங்களை நான் படிக்கிறதுக்கு முன்பாக நான் தேவனுடைய வார்த்தையை வாசித்து இந்த வார்த்தைகளை மனப்பாடம் செய்துவிட்டு அதன் பிறகுதான் அந்த வீட்டு பாடங்களை செய்வேன். அப்பா and Amma, they have never asked about our marks, never. அப்பாவோ அம்மாவோ எங்களுடைய மார்க்கை பற்றி என்றைக்குமே கேட்டதே இல்லை. என்ன விதமான மார்க் நாங்கள் பரீட்சையில் வாங்கியிருக்கோம்னு சொல்லி அவங்க கேட்டதில்லை. Though they were teachers by profession, அவங்க இருவருமே ஆசிரியர்களாக இருந்த போதிலும் அவங்க கேட்டதில்லை. They would only ask, did you read the word of God? அவங்க எப்பயுமே எங்களை பார்த்து கேட்குற கேள்வி என்னன்னா, நீ ஆண்டவருடைய வார்த்தையை வாசிச்சாயா? Appa would ask, how many chapters did you read? அப்பா எப்பயும் கேட்பாங்க, எத்தனை சாப்டர் வாசிச்சா, எத்தனை அதிகாரங்கள் நீங்கள் வாசிச்சிங்க? What did you meditate? What did you meditate? What did the Lord என்னைக்கு speak to you? எதை குறித்து நீ தியானித்தாய்? Till even few weeks ago, same question, how many chapters? இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக கூட அதே கேள்வியை அப்பா என்னை பற்றி கேட்டாங்க, எத்தனை அதிகாரங்கள் வாசித்தாய் என்று சொல்லி. I told him I'm not feeling well right now, so he said no, you should not compromise. Read. நான் சொன்னேன், அப்பா எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்பா சொன்னாங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விடக்கூடாது, நீ கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். Children are watching you, so you have to read and pray. Prayer and word of God, reading the word of God should go hand in hand. அப்பா என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளைங்க உன்னைய பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அதனால நீ கவனமாயிரு, நீ கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையை வாசித்து ஜெபம் பண்ணு, ஜெபிப்பதும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதும் ஒரு சேர போக வேண்டும். Next is will of God. First word of God, then
how to know the will of God. முதலாவது தேவனுடைய வார்த்தை, அதன் பிறகு ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி, ஆண்டவருடைய சித்தம். You have to seek the will of God not only for big things, big matters, even for trivial matters you have to seek God's little things. You have to seek God's will. So Daddy would say. தேவனுடைய சித்தத்தை பெரிய காரியங்களுக்கு மாத்திரம் நாம் நாடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக சிறு காரியங்கள் முதல் நாம் தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். So you would always say we must be very, very careful. From the life of Abraham and Lot, he would always tell us, see, little things you have to be very careful because they will spoil the whole thing. They will mar the whole thing. So you have to be very careful. And same importance you should give for small trivial matters also. Seek God's will. If you have the peace, you proceed. If you don't have the peace of God ruling your heart and mind, better to give up. அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன என்று சொன்னால், ஆபிரகாம் லோத்தினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அதனிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், சிறு காரியங்களுக்கு கூட இது சின்ன காரியம் என்று சொல்லி விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சின்ன சின்ன காரியங்களுக்கும் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கவனமாக இருக்கும் பொழுது தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படணும். அப்படி தேவனுடைய சித்தம் அதில் இல்லை, உங்களுக்கு சமாதானம் இல்லை என்று சொன்னால் அந்த காரியங்களை நம்ம தொடர்ந்து எடுத்து சொல்லக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தார்கள். I can give you a lot of instances and from my personal experience, but for want of time, I cannot. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து, என்னுடைய அனுபவங்களிலிருந்து அநேக காரியங்களை உங்களுக்கு நான் உதாரணங்களாக சொல்லக்கூடும். ஆனால் நேரமின்மையினால் என்னால் முடியவில்லை. So will of God. The next is the work of God. முதலாவது தேவனுடைய வார்த்தை, அதன் பிறகு தேவனுடைய சித்தம், இப்பொழுது தேவனுடைய வேலை, ஊழியம். So he said you should be steadfast, unmovable, always abounding in the work of God. 1 Corinthians 15:58. 1 கொரிந்தியர் 15:58 படியாக நாம் எப்பொழுதும் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. So Papa would say you have to be a soul winner. Soul winner. நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். Yes, I think I was hardly 10 years old. Appa was in the Gulf working. So once in a while he used to write letters and send us. அப்பா கல்ஃபில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்பப்போ எங்களுக்கு கடிதம் எழுதுவாங்க. I was around 10 years I think. அந்த நேரத்தில் எனக்கு 10 வயது இருக்கும். So he would always write a quote and then write few lines and send. அப்போ எப்பொழுதுமே அவங்க எழுதும்போது ஒரு மேற்கோள் காட்டி அதுக்கப்புறம் சில வரிகள் எழுதி அப்புறம் முடிப்பாங்க. For a 10-year-old child, he had written this quote, only one life, soon it will be past. What is done for Christ alone will last. ஒரு 10 வயது சிறு பிள்ளையாக இருக்கிற எனக்கு அப்பா எழுதின அந்த மேற்கோள் என்ன என்று சொன்னால், ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது சீக்கிரமாய் முடிந்துவிடும், கர்த்தருக்காக செய்கிறது மாத்திரமே நிலைத்திருக்கும் என்று சொல்லி எழுதுவார்கள். So I still that has an impact even till today. I've never forgotten that quote. அந்த மேற்கோளானது என்னுடைய வாழ்க்கையை பாதித்தது. இன்றைக்கும் அது என்னை பாதிக்கிறதாக, வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. He would always encourage us, all of us, and encourage me. He said you should always take tracts along with you and give to the one who sits beside you when you travel in a bus.
என் அப்பா எப்பொழுதுமே சொல்லுவாங்க, நீங்கள் பிரயாணப்படும் போதெல்லாம் உங்கள் கையில் கைப்பிரதி வச்சுருக்கணும். நீங்கள் பேருந்தில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எதில் போனாலும் ஆட்டோவில் போனாலும் நீங்கள் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு நீங்கள் கைப்பிரதியை கொடுக்க வேண்டும். So that increased more and more a desire to win souls. I was in school and in my college. If I don't give a single tract in a day, I would feel that I've missed something. இந்த அப்பா இந்த மாதிரி எங்களை வளர்த்தது எனக்கு ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சையை என்னிலே அதிகமாய் பிறப்பித்தது. நான் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு கல்லூரிக்கு போகும் பொழுது யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் ஒரு நாளில் நான் இந்த கைப்பிரதியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு எதையோ இழந்தது போலதான உணர்வு இருக்கும். So that's how both Amma and Appa brought us. இப்படித்தான் அப்பாவும் அம்மாவும் எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்த்தார்கள். அப்பா would say, in heaven one star differeth from another star in glory. மகிமையிலே ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. 1 Corinthians 15 I think verse 41. Come again. 1 Corinthians 15:41. One star differeth another star in glory. Yeah. So he would say in Daniel 12 chapter 3, and they that turn many to righteousness will be as stars, will shine as stars forever and ever. You will be shining as stars, but there will be difference. According to your works you will be rewarded. நம்மளுடைய ஊழியத்துக்கு வேலைக்கு தக்கதான ஒரு வெகுமதி நம்மளுக்கு கிடைக்கும் கர்த்தரிடத்தில். ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் இடையிலே வித்தியாசம் உண்டு என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:41 படியாகவும் தானியேல் 12:3 படியாகவும் நடத்தினார்கள். And Proverbs 11:30, the fruit of righteous is the tree of life, and he that winneth souls is wise. நீதிமொழிகள் 11:30 11:30வது வசனத்தின்படி, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவனோ ஞானமுள்ளவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Yes, I thought I would not be able to stand because I find it difficult even to move around. But last year for my birthday, Appa was in Tehran, in Nepal. So from there he called and he gave me a promise for my birthday, Philippians 4:13. இப்பொழுது என்னால் அவ்வளோ நன்றாக நடக்க முடியவில்லை, எனக்கு நிற்பதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் அப்பா கடந்த பிறந்த நாளின் போது எனக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார்கள். பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனத்தை அப்பா என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. Philippians 4 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. All things through Christ which strengtheneth me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. The Lord reminded that promise, so I said, okay Lord, you strengthen me, I will stand. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், நான் போய் நிற்கிறதற்கு பகிர்ந்து கொள்வதற்கு என்று சொல்லி நான் ஆண்டவரை கேட்டேன். So Appa was very loving and compassionate and very concerned. So I mean, whatever problems we share, personal or about children, their studies or their spiritual, whatever you share, so he would say, don't worry ma, give it in the hands of God, he will take control. அப்பா மிகுந்த அன்போடு கூட கரிசனையோடு கூட எங்கள்கிட்ட இருந்தாங்க. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட காரியத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பிள்ளைகளுடைய காரியம், படிப்பு, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, எதை குறித்து நாங்கள் பகிர்ந்து கொண்டாலும் கவலைப்படாதீங்கம்மா, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி எங்களை எப்பொழுதும் உற்சாகப்படுத்தினார்கள். So in the recent days I had to do that work because Appa he was going through some he needed some comfort. So I took the turn. I used to tell him, Pa, don't worry, the Lord is there, so he'll take charge, you be at peace.
சமீப காலங்களிலே நான் அந்த காரியத்தை செய்யும்படியாக சூழ்நிலை வந்தது. அப்பா கொஞ்சம் சோர்ந்து போகிருக்கிற நேரங்களிலே நான் கவலைப்படாதீங்கப்பா, ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று சொல்லி நான் அப்பாவை உற்சாகப்படுத்தினேன். So we can see, like, I mean, he would be so much revived before we could finish the conversation over the phone. Said, "Thank you so much, ma. Thank you so much, Beulah ma." அப்படி நான் பேசும்போது அப்பாவுக்கு மிகவும் உற்சாகமாக இருக்கும். அவங்க ஒரு சந்தோஷத்தோடு கூட ரொம்ப நன்றி பியூலாமா என்று சொல்லி எனக்கு சொல்லுவாங்க. I can go on and on. Time would not suffice if I should talk about my appa. நான் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். காலமும் நேரமும் அப்பாவை கொடுத்து நான் பேசிக்கொண்டே போனால் போதாது. The individual promise for this year was from Isaiah 66:13. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எனக்கு தனிப்பட்ட விதத்திலே கிடைத்த ஒரு வாக்குத்தத்த வசனம், இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்த வசனம். As a mother comforteth, so will I comfort you, and you shall be comforted in Jerusalem. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். After picking up the promise card, I looked at my daughter and I said, I will lose my dad this year. நான் இந்த வாக்குத்தத்த அட்டையை எடுத்த பிறகு நான் என்னுடைய மகளை பார்த்து சொன்னேன், நான் இந்த வருடத்திலே என் அப்பாவை இழக்கப் போகிறேன் என்று சொல்லி. The Lord is very faithful because He prepares us. கர்த்தர் எப்பொழுதுமே உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் நம்மளை தயார் செய்கிறார். And Daddy also, he was preparing us for the past 6 months. So he would always tell us, I have to finish this work, that work. So I'm halfway through, almost in completion. So the Lord is going to call me soon. அப்பாவும் எங்களை 6 மாதங்களாக எங்களை எல்லாரிடத்துலையும் சொல்லிக்கொண்டே வந்தாங்க, நான் இந்த வேலையை முடிச்சு விட்டேன், இந்த வேலையை நான் இவ்வளோ செய்திருக்கிறேன், நான் இந்த காரியங்களெல்லாம் முடித்திருக்கிறேன், கர்த்தர் என்னை சீக்கிரமாய் கூப்பிட்டுக் கொள்வார் என்று சொல்லி எங்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள். So thank you all so much for sharing our grief, for coming here all the way. You've come from different parts of the world. And thank you so much for all your prayers. உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்காகவும் நன்றி. நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு உலகத்தின் பல பாகங்களிலிருந்து இங்கே வந்து எங்களுடைய துக்கத்திலே நீங்கள் துக்கத்திலே பங்கெடுத்ததுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். We will be praying for you all, and please do continue to uphold us in your valuable prayers. நாங்கள் உங்களுக்காக நிச்சயமாக தொடர்ந்து ஜெபிப்போம், நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். So pray for us that we would remain faithful to the Lord. We would pass on the faith to our children from generation to generation and remain faithful to Him till the end. நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் எல்லாரும் குடும்பமாக தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக இருந்து இந்த விலையேறப்பெற்ற விசுவாசத்தை நாங்கள் தலைமுறையாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. Thank you so much. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி.